பேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களின் ஆதிக்கம் மேலோங்கினாலும் எழுத்து மீதான ஆர்வத்தால் 2014ஆம் ஆண்டிற்கான டைரி விற்பனை சூடுபிடித்துள்ளது. புத்தாண்டு வந்துவிட்டால் தொழிற்சாலைகள், தொழில் நிறுவனங்கள், காப்பீட்டு நிறுவனங்கள் முதல் சிறிய மளிகை கடை வரை அனைவரும் தங்களது வாடிக்கையாளர்களுக்கு காலண்டர், டைரியை பரிசாக வழங்குவது வழக்கம். வீட்டு கணக்கு, அலுவலக கணக்கு, தொழிற்சாலை பணிகள் என அனைத்து இடங்களிலும் டைரியின் பங்கு அதிகரித்துள்ளது. தங்களது வாழ்வில் தினமும் நடக்கும் நிகழ்வுகள், முக்கிய தினங்களை டைரிகளில் பதிவு செய்யும் பழக்கம் பலரிடமும் உள்ளது. இதனால் ஆண்டுதோறும் டைரிகளின் விற்பனை அதிகரித்தே வருகிறது. தற்போது இணையதளத்தில் மூழ்கியுள்ள இளம் தலைமுறையினர் பேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளம் மூலம் தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றனர். எழுத்தின் மீதான ஆர்வத்தை சமூக வலைதளங்கள் இளைஞர்கள் மனதில் தூவியதால் அவர்களுக்கும் டைரிகள் மீதான ஆர்வத்தை தூண்டியுள்ளது. இதற்காக அவர்கள் புதிய டிசைன்களில் வண்ணமயமாக மனதை கவரும் வகையில் வெளிவரும் டைரிகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். வரும் புதன்கிழமை அன்று புது வருடம் பிறப்பதை முன்னிட்டு கோவையில் உள்ள விற்பனை நிலையங்களில் பல விதமான டைரிகள் விற்பனைக்கு வந்துள்ளன. ராமாயணம், மகாபாரதம், விநாயகர், பழமொழிகள், சுற்றுச்சூழல் உட்பட பல்வேறு தலைப்புகளில் 200க்கும் மேற்பட்ட மாடல்களில் டைரிகள் வண்ணமயமான புகைப்படத்துடன் விற்பனைக்கு வந்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். இப்போ 2014 டைரிஸ் நிறைய இங்கே கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் டைரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த டாக்டர்ஸ் டைரியில் ஃபஸ்ட்டு பேஜிலேருந்து ஒரு 10 பேஜுக்கு இந்த ஹெல்த்தியாக இருக்கிறது எப்படி. அதே போல் இன்ஜினியரிங் டைரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் டைரின்னு எந்த எக்ஸ்பென்ஸில் கட்டினா கம்மியாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. புது வருட பிறப்பின் போது டைரிகளின் விற்பனை அதிகரித்து வருவதோடு அதன் விற்பனை குறையவில்லை என்றும் வியாபாரிகள் கூறினர். 25 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறோம். நல்லா ஹோல்சேல் ரேட்டை ரெண்டுமே பண்ணிகிட்ருக்குறோம். இது நிறைய வருஷம் பார்த்தா டைரி வியாபாரம் குறைஞ்சிச்சுங்களா, ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. எங்களுக்கு தகுந்த மாதிரி வியாபாரத்தில் அப்படி தெரியல. இப்போ டைரி நிறைய புது மாடல் வரும்போது ஜனங்க ஆர்வமாக இருக்கிறாங்க, வாங்குறதுக்கு தான் ஆர்வமாக இருக்கும். பிஸ்னஸ் குறையிலைங்க. அப்புறம் விதவிதமாக காலேஜுக்கு தகுந்த மாதிரி, ஆஃபீஸுக்கு தகுந்த மாதிரி, பேங்கர்ஸுக்கு எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் நிறைய போடுறாங்க. கோவையில் வணிக நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் அதிக அளவில் உள்ளதால் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு பரிசாக அளிப்பதற்கு நிர்வாகத்தினர் மொத்தமாக டைரிகளை பெற்றுச் செல்கின்றனர்.